வெள்ளை பூசணிக்காய் வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளை பூசணிக்காய் எவ்வளவு நல்லது வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதை நிறைய பேர் நம்ம வந்து ஜூஸா தான் குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா செஞ்சு சாப்பிட்டா போர் அடிக்காதுல்ல. அதுக்காக தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெள்ளை பூசணிக்காய், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நறுக்குன வெங்காயம், அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், உளுந்து, அப்புறம் ஒரு கப்பு தயிர். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வானல்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா வேற எண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் பூண்டு போட்டு தாளிச்சுட்டு, சோம்பு சொல்ல மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளை பூசணிக்காவை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். பூசணிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சு வேக விட்டுறலாம். பூசணிக்காய் வேகிறதுக்குள்ள இன்னொரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாகிற வரலும் வறுத்துட்டு, வறுத்த உளுந்து, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பூசணிக்காய் இப்ப நல்லா வெந்துடுச்சு. வெந்த பூசணிக்காய்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதியும் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். கடைசியா ஒரு கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் அவியல் ரெடி. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்க வர வரையிலும் பாய்.